இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காடுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காடுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்நாள் முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் சிறப்பாக இறையொருளை மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் ஜோ, ஜெனிஃபர், தெரேஸ், எர்மினா தங்களது திருமண நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ப்ரூனோ புனிட்டஸ் பிறந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இத்திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். ஸ்டானி, ஜெனிஃபர், டெரிக் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜோசப்பின் குடும்பத்தினர் வீட்டு கட்டுமானம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். சலத், மேரி, பீட்டர் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், டோனிக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். அந்தோணிசாமி, ஆரோக்கிய அந்தோணியம்மாள் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், தொழில் செழிக்கவும், நல்ல வியாபாரம் நடைபெறவும் வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் மரித்த சி. மார்ட்டின், அருள் ஜெபக்கணி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். என்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் இன்றைய நாள் திருவழிபாடு நமக்கு தருகிற சிந்தனைகளை உள்வாங்கி முழு மன தயாரிப்போடு இத்தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றும் மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். அதனால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேலின் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பேரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருளுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: கடவுளே, எம்மை மீட்குமாறு
உமது திருமுக ஒளியை காட்டியருளும். சொல்வோம். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது திருமுக ஒளியை காட்டியருளும். கடவுளே, என்னை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ராயேலின் நாயரே, செவி சாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிழந்திடச் செய்து எம்மை மீட்க வாரும். உமது ஆற்றலை கிழந்திடச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலுக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். இந்த திராட்சை கொடி மீது உமது பரிவை காட்டும். உமது வலுக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்று நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம்.
உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எமக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்படுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுனுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள் இயேசுவின் பிறப்பை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற நாம் எத்தகைய ஒரு தயாரிப்போடு இந்த விழாவை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு திருமணமான தம்பதியர்கள் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. புரியுதா? எனக்கு புரியல. பல ஆண்டுகளாக திருமணமாகி குழந்தை பேறு இல்லாமல் இருந்த தம்பதியினர் எப்படியாவது தங்கள் வாழ்க்கையிலே கடவுள் தங்களுக்கு அருளையும் ஆசிரையும் வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அப்பொழுது அந்த வழியை வந்த ஒரு கடவுளுடைய ஒரு மனிதர் என்று சொல்லலாம். அவ்விடத்தில் மற்றவர்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. சற்று நேரம் அவர்களை பார்த்துவிட்டு அந்த கடவுளுடைய மனிதர் இப்படியாக சொன்னாராம், அவர்களுக்கு குழந்தை செல்வம் தர வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பல ஆண்டுகள் கழித்து அந்த பக்கமாக மீண்டும் அந்த மனிதர் வருகிறார். அப்பொழுது குழந்தைகள் அந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இவர்களுக்கு குழந்தை செல்வமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனால் இன்றைக்கு இவர்கள் இப்படி குழந்தைகளோடு இருக்கிறார்களே, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னாராம், இந்த இடத்திற்கு கடவுளின் ஆசி பெற்ற ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்த யாரோ ஒருவர் வந்து சென்றிருக்க வேண்டும். அவருடைய ஆசிர்வாதங்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதனால் இவர்கள் இந்த குழந்தை செல்வத்தை அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவர்களை கேட்டபொழுது அவர்களும் இப்படி சொல்லுகிறார்கள், எங்கள் இல்லத்திற்கு பல நாட்களுக்கு முன்பாக ஒரு வயதான நடுங்கும் குளிருடைய ஒரு ஏழை மனிதர் வந்தார். அவரை நாங்கள் எங்கள் இல்லத்திற்கு அழைத்தோம். அவருக்கு வயிறார உண்ண உணவு கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து அனுப்பினோம். அதன் பிறகு எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே புனிதர்கள் என்பது அல்லது புனித நிலையில் வாழ்பவர்கள் நம்மை கடந்து செல்லுகிற பொழுது அல்லது நாம் அவர்களை சந்திக்க நேரிடுகிற பொழுது எப்படிப்பட்ட தடைப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் அது ஆசீர்வாதங்களோடு நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு தருகிறது. நம்ம நிறைய பேரை சந்திக்க போகிறோம், நிறைய இடங்களுக்கு செல்கிறோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். ஆனால் நமது சந்திப்பு, நாம் செல்லுகிற இடங்களில் நம்மை சந்திக்க வருகிற மனிதர்களில் இடையே ஏற்படுகிற அந்த சந்திப்பின் வழியாக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது, இதுதான் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம், அன்னை மரியாள் எலிசபெத்து இவர்களுடைய சந்திப்பு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க வேண்டும். முதலாவதாக பார்க்கிறோம், எலிசபெத்து முதிர்ந்த வயது உடைய ஒரு பெண், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அவர் திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்க இருக்கிற ஒரு சூழல்.
இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு விதமான ஆச்சரியத்தோடு இருந்தாலும் அவர்கள் கேலி செய்து எலிசபெத்தை ஏளனமாக பார்க்கிற ஒரு சூழல். அதே வேளையிலே தனது கணவன் சக்கரையா வாய் பேச இயலாமல் இருக்கிற ஒரு சூழலையும் பார்க்கிறார்கள். தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற அந்த வலிகளாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஏக்கங்களாக இருக்கலாம், இதையெல்லாம் தன் கணவனிடம் சொல்லி அவர் மறுமொழியாக தனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இப்படி இயலாத ஒரு சூழலில் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியில் எலிசபெத்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் இன்னொருவரும் அன்னை மரியாளை பார்க்கிறோம். இளம் பெண், திருமணமாகாத பெண், கருவுற்றிருக்கிறாள். நிச்சயமாக இந்த சமூகம் அவளை ஏளனப்படுத்தி இருக்கும், எள்ளி நகையாடி இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு நிச்சயமாக கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல். இந்த பெண்ணும், அதாவது அன்னை மரியாளும், தன்னுடைய உள்மன போராட்டங்களை எல்லாம் வெளியிலே சொல்ல முடியாத ஒரு சூழல். ஆக இப்படி மனப்போராட்டங்களோடு இருக்கிற இரண்டு பேர் அங்கே சந்தித்து கொள்ளுகிற பொழுது ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் தருகிற ஒரு சந்திப்பாக இது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கவலைகளிலிருந்து, அவருடைய ஏக்கங்களிலிருந்து, வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொன்னாலும் பிறரால் நமக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்லப்பட்ட சூழலில் அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்திக்கிறார்கள். அவர்களுடைய சந்திப்பு ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் தருகிறது. அவர்களுடைய சந்திப்பு ஒருவர் மற்றவர்களுக்கு உனக்காக நான் இருக்கிறேன் என்கிற உறுதியை தருவதை நம்ம பார்க்கிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, பிறரிடத்தில் நான் எதையாவது சொல்லுகிற பொழுது வெளியே சொல்லிவிடுவார்களோ என்கிற பயமெல்லாம் இல்லாமல் அன்னை மரியாவும் எலிசபெத்துமாலும் அங்கே ஒருவர் மற்றவரை சந்திக்கிற அந்த சூழலில் அவருடைய பயம், தேவையில்லாத கலக்கம், அவர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சந்திப்பு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஒருவர் மற்றவரை சந்திக்க செல்லுகிற பொழுது ஒருவர் மற்றவரை நாம் ஏதோ ஒன்று சொல்லி வாழ்த்துகிற பொழுது நம்முடைய சந்திப்பில் மகிழ்ச்சி இருக்குமா? நம்முடைய சந்திப்பு ஒருவர் மற்றவருடைய குழப்பங்களுக்கு தீர்வு காண வழிவகுக்குமா? நமது சந்திப்பு ஒருவர் மற்றவருடைய சுமைகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா? இன்னைக்கு ஒருத்தர் மற்றவங்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கே பயப்படுறோம். நாம் ஒன்று சொல்லி அது அங்கே போயிட்டு வரும்போது வேறு விதமாக வருகிறது. அல்லது இன்றைக்கு ரகசியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு எதையுமே சொல்ல முடியல. நாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம், இது யாருக்குமே தெரியாது, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், தயவு செய்து இதை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, மூன்றாவது மனிதர் வழியாக நாம் என்ன சொன்னமோ அது நம்முடைய காதுக்கே வரும். இன்றைக்கு ரகசியங்களை, அதாவது ஒரு சில செய்திகளை பாதுகாக்கிற பக்குவமோ அல்லது தாராள அந்த மனநிலையோ ஒருத்தர் மற்றவங்கிட்ட கிடையாத ஒரு சூழலை பார்க்குறோம். அதனால தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்களுடைய உள் மனதில் இருக்கிற எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் தயாராக இல்லை, விரும்புவதில்லை. காரணம், என் மனசுக்குள்ளே இருக்கிற நான் சொல்ல போய் அதுவே எனக்கு மீண்டும் ஒரு மன நிம்மதியை கெடுக்கிற ஒரு சூழலாக மாறிடக்கூடாது. அப்படி என்பதுதான் இன்று குடும்பங்களுக்குள்ளாக எதையுமே யாருமே ஷேர் பண்ணுறதே கிடையாது. கணவன் மனைவியாக உடல் ரீதியாக வாழ்கிறார்கள், ஆனால் உள்ள ரீதியாக ரொம்ப தொலைவு இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளாக உடல் ரீதியாக ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள், ஆனால் தூரமாக இருக்கிறாங்க, விலகி சென்றிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ளாக பகிர்ந்து கொள்ளுதல் இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக மனம் விட்டு பேசுவது கிடையாது. நண்பர்களுக்குள்ளாக ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பாய் அப்படின்னு தான் இருக்கிறோம். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதா வெளியில் தெரியும், ஆனால் ஒரு பகிர்தல் என்பது அங்கே இல்லை. காரணம், அந்த இடத்துல நம்பிக்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபடுகிறது. ஆனால் அன்னை மரியாள் எலிசபெத்தின் சந்திப்பில்
ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கை கிடைக்கிறது, ஒருவர் மற்றவருடைய உள்மன காயங்கள் ஆற்றப்படுகிறது, ஒருவர் மற்றவருடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆக இன்னைக்கு முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது, நான் யாரை சந்திக்க செல்கிறேனோ அல்லது யார் என்னை சந்திக்க வருகிறார்களோ, எங்கள் இருவருடைய சந்திப்பு ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் தருகிறதா, ஒருவர் மற்றவருக்கு அமைதியை தருகிறதா, ஒருவர் மற்றவருடைய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதா, ஒருவர் மற்றவரை நான் உண்மையோடு நம்புவதற்கு என்னை அது அழைத்து செல்கிறதா? நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம். இரண்டாவது, இப்படி அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்து கொள்ளுகிற வேளையிலே அவர்கள் இருவரும் கருவுற்றிருக்கிறார்கள். இருவருடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைகளும் சந்தித்து கொள்ளுகிறது. ஆண்டவர் இயேசுவை பார்த்தவுடன் இவருக்கான வழியை தான் நான் ஆயத்தம் செய்ய கடவுளால் அனுப்பப்பட இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்ட திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் எலிசபெத்தினுடைய வயிற்றில் துள்ளினார். எவ்வளோ அருமையான ஒரு செய்தி பாருங்க. ஆண்டவர் இயேசுவை சந்தித்த திருமுழுக்கு யோவான் ரெண்டு பேரும் வயிற்றில் தான் இருக்கிறாங்க. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை சுமந்து செல்லுகிறாள். எலிசபெத்து திருமுழுக்கு யோவானை வயிற்றில் சுமந்திருக்கிறார். இந்த இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிற போது இவர்கள் இருவருடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகள் சந்திக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் அங்கே திருமுழுக்கு யோவானுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற மெசியா இதோ இந்த இடத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு உளப்பூரிப்பிலே திருமுழுக்கு யோவான் எலிசபெத் வயிற்றிலே பேரு வகையால் துள்ளினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எனக்கு நாம் செல்லுகிற இடங்களில் நமது குழந்தைகளை நிச்சயமாக நாம் அழைத்து செல்வோம். நாம் செல்லுகிற இடங்களில் நம்மோடு நிறைய பேரை அழைத்து செல்வோம். எப்படி நாம் உடன் வருகிறவர்கள் சந்தித்து கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஒரு சூழலை நம்மால் உருவாக்கி தர முடியுதா? எனக்கு குடும்பங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகள் ஒரு சில இடங்களில் நாம் பார்க்குறோம். பிள்ளைகளை இன்னொரு யார் கூட சண்டை போட்டுக்கிறோமோ அவங்க கூட பழக விட மாட்டோம். பெரியவங்களுக்குள்ளாக மனக்கசப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த மனக்கசப்பை எங்கே காட்டுறோம்? பிள்ளைகள் இடத்துல கூட காட்டுறோம். என் வீட்டு பிள்ளை இன்னொரு வீட்டு பிள்ளையோட போய் விளையாடக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி மீறி பேசினா நம்ம என்ன சொல்கிறோம்? ஆடு பகை குட்டி உறவா அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தைகளால் பிறரை நோக்க செய்வோம். ஆனால் அன்னை மரியாள் எலிசபெத் இவருடைய சந்திப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் வயிற்றில் இருந்த குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான சூழலை கொடுத்தது. இன்னைக்கு நாம் நமது பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழலில் வளர்த்தெடுக்க போகிறோம்? ஒருவர் மற்றவருக்கான பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழலை எப்படி நாம் ஏற்படுத்தி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் யோசிப்போம். இது ஒரு புறம் இருக்க, இந்த விழாவை நாம் மிக அருகாமையில் நெருங்கி வருகிறோம். இந்த விழாவிற்கான தயாரிப்பாக பார்க்கிற பொழுது முதலில் நம் உள்ளத்தில் தாழ்ச்சி என்கிற புண்ணியம் அதிகமாக வளரும். இந்த தாழ்ச்சி எங்கே நமக்கு கிடைக்கும்னு சொன்னால், நம்முடைய எளிமையான வாழ்க்கையில் நம்முடைய ஏழ்மையை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த தாழ்ச்சி நமக்குள்ளா தானாக பிறக்கும். தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்ச்சி. பிறர் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நம்முடைய குடும்ப சூழல் அடுத்தவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்லை, ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதில் கிடைக்கிற ஆண்டவரின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், நீயோ எப்ரதா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிறாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். எப்ரதா என்று சொல்லப்பட்ட பெத்லகேம் யூதாவில் இருக்கிற எல்லா நகரங்களிலும் சிறியது. அதை கண்டுகொள்ள யாருமே கிடையாது. ஆனாலும் அப்படி சிறிய கண்டுகொள்ளப்படாத இடத்திலிருந்து தான் இந்த இஸ்ரேலை ஆளப்போகிற மெசியா தோன்றுவார் என்று ஆசீர்வாத மொழிகள் தரப்படுது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்
நம்முடைய வாழ்வு இதெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் பிறரால் கண்டுகொள்ளப்படாமல் நாம் இருக்கலாம். ஏன் நம்முடைய சொந்தங்களை கூட ஒரு சில நேரங்களில் நம்மை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே நல்ல வசதி படைத்தவர்கள் இருக்கலாம். நாம் ஏழ்மையில் இருக்கிறோம் என்பதற்காக அவங்க வீட்டு நிகழ்வுக்கு கூட நம்மை அழைக்காத ஒரு சூழல் கூட இருக்கலாம். நிறைய பேர் வசதி படைத்தவர்கள் வருகிறார்கள், அந்த இடத்துல நம்மை அழைக்காத ஒரு சூழல் கூட இருக்கலாம். அதனால் நாம் மனம் உடைந்து போயிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என்று நம்மையே நாம் நொந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இறைவாக்கினர் மீகா வழியாக இறைவன் நமக்கு தருகிற செய்தி, தாழ்ச்சியோடு இருங்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார். எப்படிப்பட்ட ஏழ்மை நிறைந்த சூழலையும் வறுமை நிறைந்த சூழலையும் ஆண்டவரின் வருகை மாற்றும் என்கிற ஒரு உன்னதமான செய்தியை இன்று தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது தயாரிப்பு, ஒருவர் மற்றவரை காண அல்லது ஒருவர் மற்றவருடைய துன்பங்களிலிருந்து எப்படியாவது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விரைந்து செல்வது. அன்னை மரியாள் பார்க்கிறோம், அவங்களும் கருவுற்று இருக்கிறார்கள், எலிசபெத்தும் கருவுற்று இருக்கிறார். ஒருவேளை எலிசபெத்துக்காவது இது 6வது மாதம் விவிலியம் சொல்லுது, அப்படிதானே? ஆனால் அன்னை மரியாள் கருவுற்று இருக்கிற நேரம், நம்ம குடும்பத்தில் வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, கருவுற்று இருக்கிற பெண்கள் வெளியில் போகக்கூடாது, பயணங்களை தவிர்க்கணும், ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில மாதங்களுக்கு. ஆனால் அன்னை மரியாள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவருக்கு மனதிற்குள்ளாக ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் இதுதான், ஐயோ என்னுடைய உறவினர் எலிசபெத்து வயசானவங்க, வயசான ஒரு சூழலில் கருவுற்று இருக்கிறாங்க, இது ஒரு 6ஆம் மாதம், இந்த மாதத்தில் அவர்களோடு கூட இருக்கணும், அவர்களுக்கு பணி செய்யணுமே, அவருடைய உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும், அதிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற அவரோடு நான் இருக்கணும்னு சொல்லி தன்னை பொருட்படுத்தாமல் தன் வயிற்றில் வளருகிற அந்த கருவை ஒரு என்ன பண்ண பொருட்படுத்துன்னு சொல்லக்கூடாது, அந்த கரு வளருகிறது இருந்தாலும் கூட கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நான் அங்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் விரைந்து சென்றார் அப்படின்னு விவிலியம் சொல்லுது. எனக்கு நாம ஒருவர் மற்றவருடைய துன்பங்களை பார்க்கிற பொழுது, ஒருவர் மற்றவருக்கு ஏதாவது என்னால் இயன்ற காரியங்களை செய்ய முடியும் என்று நினைக்கிற பொழுது நாம் விரைந்து சென்று உதவி செய்கிறோமா, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு அங்கே போயிட்டு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு கண்டுகொள்ளாத தன்மையோடு அல்லது ஒரு அலட்சிய போக்கோடு நாம் இருக்கிறோமா? அந்த உதவி என்னால் செய்ய முடியும், இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம், என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிக்கிறோமா என்பதை சிந்திப்போம். அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவி செய்தார். அன்னை மரியாள் எலிசபெத்தின் துன்பத்தை அறிந்தார். அதுபோல் இன்னைக்கு நீங்களும் நானும் பிறருடைய துன்பங்களை அறிந்து கொண்டு நம்மால் இயன்ற உதவிகளை காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்யணும். காலம் தாழ்த்தி செய்யப்படுகிற எதுவும் என்னன்னு சொல்லுவாங்க, நீதி என்று வருகிற போது, ஜஸ்டிஸ் அப்படின்னு வருகிற போது இப்படி சொல்வார்கள், டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். காலம் தாழ்த்தி தரப்படுகிற நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் காலம் தாழ்த்தி செய்யப்படுகிற எந்த உதவியாக இருந்தாலும் அது பயனற்ற ஒரு உதவி தான். அந்த நேரத்தில் அந்த உதவி கிடைத்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கும். தேவைப்படாத போது நமது உதவி அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்றாக தான் இருக்கும். ஆக யார் தேவையில் இருக்கிறார்களோ அந்த தேவையை உணர்ந்து அன்னை மரியாளைப் போல உடனடியாக விரைந்து செய்து உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையை இன்றைய நாளில் நாம் வளர்த்து கொள்வோம். இது எல்லாம் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்த்திருக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை அதிகமாக தருகிற ஒரு விழாவாக இருக்கும். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கிற பொழுது அந்த சந்திப்பு ஒருவர் மற்றவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக, குழப்பங்களுக்கு விடுதலையாக, ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நம்பகத்தன்மையோடு வாழ உதவி செய்யணும். இரண்டாவது,
நம்முடன் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கும் அதனுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நாம் தெரியப்படுத்தணும். ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாமல் அவர்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வேண்டும். மூன்றாவதாக, அன்னை மரியாளை போல தாழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும். இறுதியாக, செய்கிற உதவிகளை நாம் விரைந்து செய்து அவருடைய வாழ்க்கை வளம் பெற நம்மால் இயன்ற காரியங்களை நாம் செய்வோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிச்சயமாக வழிநடத்தும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவர் திருமுன் வந்திருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை உருக்கமாக சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உலக மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை அதற்காக ஆயத்தப்படுத்தவும் தேவையான அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்ல கடவுளாகிய ஆண்டவரே, வியாதி, வறுமை, வருத்தம் ஆகியவைகளால் வாடுவோர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் உடல் நலமும் மனநலமும் பெறவும், எளியோர் நற்செய்தி கேட்டிடவும், உள்ளம் உடைந்தோர் மன ஆறுதல் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரையும் தேற்றுபவரே எம் இறைவா, எம் இளைஞர் இளம்பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் கிறிஸ்துமஸ் விழாவை தூய உள்ளத்துடன் கிறிஸ்துவ மன மகிழ்ச்சியோடும் கொண்டாட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த தெய்வமே எம் இறைவா, உமது முதல் வருகையை நினைவு கூறுகின்ற நாங்கள் அனைவரும் உமது விண்ணக வருகைக்காக எம்மை தகுந்த விதமாக தயாரிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரும் தாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியங்கள் நிறைவேற்றப்பட்டு உம்மேல் இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக
தம் விசுவாச வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மரியாவைப் போல நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்து ஒருவர் மற்றொருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்த நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேருவகை அளிப்பவராம் இறைவா, உம் திருமகனின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் உலக மக்கள் அனைவரும் தங்கள் மனமாற்றத்தின் வழியாக புது வாழ்வு காணவும், பிறர் நலனுக்காக தங்களை அர்ப்பணிப்பதில் மகிழ்ச்சி அடையவும் துணை புரிய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஒரே குடும்பமாக இணைந்து உம் திருமுன் ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்கள் எல்லாம் உமக்கு ஏற்புடையவையாக இருந்தால் இவற்றை ஏற்றி எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நலன்கள் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும். மலர் யாவும் தந்தே திருப்பாதம் வைத்தே, உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தே திருப்பீடம் வைத்தே, உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தே, எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதா இருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும். பொற்கோடி தந்தே பொன்னோடு வந்தே, உனக்கது ஈடில்லையோ. உள்ளதை தந்தே கடன் வாங்கி தந்தே, உனக்கது இணையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. சின்மயன் இதயம் தந்தே, சின்மயன் இதயம் தந்தே, அது சிறப்பா இருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாயவரின் தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரியும் தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும்
அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே.
புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நமது வின்சென்ட் பவுல் சபையினர் பின்புறத்தில் கிறிஸ்மஸ் மரம் வைத்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்து செல்கிற பொழுது உங்களது தாராள நன்கொடைகள்
ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் மரத்தில் இருக்கிற டோக்கன்கள் அவற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற தொகையை நீங்கள் நன்கொடையாக அவர்களிடத்தில் கொடுத்தால் நமது பங்கில் இருக்கிற தத்து குடும்பங்களுக்கும் இன்னும் நமது பங்கை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் பிற சமயத்தை சார்ந்த ஏழைகளுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை ஒவ்வொரு ஆண்டும் பகிர்ந்து கொள்கிற ஒரு வேளை. நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது, இன்றுதான் கடைசி ஞாயிறு. அடுத்த ஞாயிறுலாம் நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை முடித்து விட்டு இருப்போம். ஆகவே தயவு செய்து இன்னும் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக வின்சென்ட் பவுல் சபையினரை நீங்கள் அணுகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிலர் அங்கேருந்து கார்டு எடுத்துகிட்டு போயிடுறீங்க, ஆனால் திருப்பி மறந்துடுறீங்க. அதனால் அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. உங்களுடைய தொலைபேசி எண்கள்லாம் கொடுத்துருக்குறீங்க, ஃபோன் பண்ணி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, கொஞ்சம் விரைவாக கொடுத்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆகவே தயவு செய்து இந்த அறிவிப்பை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நமது கிறிஸ்மஸ் நேரத்தில் ஆலயத்திற்கான செலவினங்கள், பூக்கள், அலங்காரம், இதெல்லாம் நம்ம நிறைய செலவாகும். சின்ன கோயிலாக இருந்தப்போ நம்ம ரொம்ப கம்மியான செலவில் வச்சுட்டோம். இந்த அர்ச்சிப்பு விழாவிற்கு மட்டும் நமக்கு 50,000 ரூபாய் ஆகியிருக்கிறது. அர்ச்சிப்பு விழா அன்றைக்கு நாம் தனியாக ஒரு இடத்தில் அதை நாம் வாங்கிவிட்டோம். 12ஆம் தேதி, 13, 14, 15 இந்த 4 நாட்களுக்கு மட்டும் நமக்கு 50,000 ரூபாய் பூவுக்காகவே செலவாகி இருக்கிறது. பெரிய கோயில், நம்ம குட்டியாக பூ வச்சா நல்லா இருக்குது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு திருப்பலிக்கு பூ ஸ்பான்சர் கொடுக்க விரும்புகிறவர்கள் தாராள உள்ளத்தோடு அந்த தொகையை பங்கு தந்தையிடம் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 3வது அறிவிப்பு, ஆலய அர்ச்சிப்பு விழாவில் நம்ம ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருந்தோம். மூச்சு விடுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாத ஒரு சூழல். அதனால் நம்ம கேரல்ஸை பற்றி யோசிக்கலை. கேரல்ஸ் போக முடியாத ஒரு சூழல். கொரோனா பெருந்தொற்றின் அச்சுறுத்தல் ஒருபுறம், ஒமைக்ரான் மறுபடியும் மீண்டுமாக ஒவ்வொருவரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சூழல். ஆகவே வீடுகளுக்கு வந்து கேரல்ஸ் பாடுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நமக்கு நாட்களும் குறைவு. நாளையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் 4 நாட்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியை நிறைவேற்றும். ஆகவே தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்கள் நினைவில் கொள்ளுங்கள், நம்ம கேரல்ஸ் இல்லாமலும் விட்டுட முடியாது. கடந்த ஆண்டுகளில் நாம் செய்வது போல அனைவருமாக நமது பங்கு ஆலயத்திற்கு வருவோம். பங்கு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி அதன் பிறகு ஒரு சில கிறிஸ்து பிறப்பு விழா பாடல் மற்றும் செய்திகளை பகிர்ந்து கொண்டு நாம் இங்கிருந்து நமது இல்லங்களுக்கு செல்வோம். ஆகவே வட்டங்கள் ஜோன் வாயிலாக இந்த கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் நிகழ்வை நாம் இந்த ஆண்டும் நடத்தலாம். நாளை தொடங்கி நாளை திங்கள்கிழமை பெத்லகேம் வட்டம், பெத்லகேம் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். நாளை பெத்லகேம் வட்டம் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்வு நமது ஆலயத்தில் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு திருப்பலி வழக்கம் போல. திருப்பலி முடிந்து நாம் கிறிஸ்து பிறப்பு பாடல் மற்றும் செய்திகளை பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து கலைந்து செல்வோம். சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர தேவையில்லை, அது ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த சூழலில் சாப்பாடெலாம் இல்லாமலே எல்லாம் வருவோம். நம்ம ஒரு டீ ஸ்நாக்ஸ் மட்டும் இங்கே தயார் செய்வோம். அதன் பிறகு நாம் இங்கிருந்து கலைந்து செல்வோம். ஆனால் 5 மணி முதல் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களில் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை அருட்தந்தையர்கள் பாவ சங்கத்தனம் கேட்க தயாராக இருப்பார்கள். அந்தந்த ஜோனில் வரவங்க அன்றைக்கு நீங்கள் பாவ சங்கத்தனத்தை முடித்து விடலாம். ஆக திங்கள்கிழமை பெத்லகேம் வட்டம், செவ்வாய்க்கிழமை கலிலேயா வட்டம். கலிலேயா வட்டத்தில் இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்கள் இதை கருத்தில் கொள்ளுங்கள். புதன்கிழமை 2 வட்டங்கள் இணைந்து வருகிறது, நாசரேத்து வட்டமும் எருசலேம் வட்டமும். ஏன்னா ஒவ்வொரு அன்பியத்திலும் ஒவ்வொரு ஜோனில் 4 அன்பியங்கள் இருக்கிறது.
இந்த நசரேத் வட்டத்தில் 3 அன்பியங்களும் எருசலேம் வட்டத்தில் 2 அன்பியம், 5 அன்பியங்கள் சேர்ந்து புதன்கிழமை. திங்கள்கிழமை பெத்லகேம் வட்டம், செவ்வாய்க்கிழமை கலிலேயா வட்டம், புதன்கிழமை நாசரேத் வட்டம் மற்றும் எருசலேம் வட்டம். மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை பாவ சங்கத்தனம் கேட்கப்படும். 6:30 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும். திருப்பலியின் முடிவில் நம்ம கிறிஸ்து பிறப்பு அந்த கேரல்ஸ் பாடல்கள் பாடி செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு அன்பியமும் ஒரு பாடல், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடலை தனியாளாக பாடக்கூடாது, குழுவாக நாம் பாடுறோம். அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நீங்களே நினச்சிக்கூடாது, யாரும் பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இணைந்து பாடுங்கள். கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரியா? ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடல். யாராவது ஒருவர் ரொம்ப ஷார்ட்டாக, அதிகமாக இல்லாமல் 2 நிமிடங்களுக்கு அல்லது 2லிருந்து 3 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு கிறிஸ்து பிறப்பு செய்தியை தரணும். அங்கே பைபிள் வாசித்து போயிடக்கூடாது, பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை வாசித்து இதுதான் மெசேஜ் அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்களாக கிறிஸ்து பிறப்பு செய்தி அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தி கொடுக்கணும். இது 2 மட்டும்தான் ஒவ்வொரு அன்பியங்கள் நீங்கள் தயார் செய்யணும். ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடல், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா செய்தி. இது 2ம் நீங்கள் தயார் செய்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நாளை திங்கள்கிழமை பெத்லகேம் வட்டம், செவ்வாய்க்கிழமை கலிலேயா வட்டம், புதன்கிழமை நாசரேத் மற்றும் எருசலேம் வட்டங்கள் இணைந்து நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கேரல்ஸ் நிகழ்வுகளை நிறைவு செய்கிறோம். வியாழக்கிழமை ஒரு நாள் நமக்கு மற்ற ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி. கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு கால நிகழ்வுகள். வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி மாலை 8:30 மணிக்கு ஆங்கில வழியிலே கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் பாடப்படும். 9 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலி ஆங்கிலத்தில் நிறைவேற்றப்படும். தமிழில் இரவு 11 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் பாடல்கள் பாடப்படும். திருப்பலி இரவு 11:30 மணிக்கு ஆரம்பமாகும். இது கிறிஸ்து பிறப்பு விழா. அடுத்த நாள் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தமிழில் கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலி நிறைவேற்றப்படும். வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை 3 திருப்பலிகளும் இருக்கும். அதேபோல் புத்தாண்டு நிகழ்வுக்காக 31ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் இரவு 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு தமிழில் புத்தாண்டு திருப்பலி நிறைவேற்றப்படும். இதை மனதில் கொண்டு சரியான நேரத்தில் திருப்பலியில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்து நிற்போம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். மனவீனை தனை என்று நீ மீட்டினாய், அதில் மலப்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனை என்று நீ மீட்டினாய், அதில் மலப்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடம் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடம் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றி
உன்னை இயேசுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.